இதில என்னென்ன மூலிகைகள் சேர்க்கணும்னு நான் சொல்றேன். ஒரு வாட்டி நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ்க்கு இத அப்படியே ரெகுலரா டெய்லி காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல குடிக்கலாம். இது ஆண்களும் எடுத்துக்கலாம், பெண்களும் எடுத்துக்கலாம். பீரியட்ஸ் டைம்லயும் பெண்கள் வந்து இத தாராளமாக குடிக்கலாம். மசில் கிராம்ப்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இதுவுமே இதில சரியாக ஆரம்பிக்கும். பிசிஓடி ப்ராப்ளமும் இந்த கஷாயம் குடிக்கும்போது நமக்கு சரியாகுது. இந்த கஷாயத்தில என்னென்ன மூலிகைகள் இருக்குன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில வந்து மெயினா நம்ம தனியா விதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ தனியா விதைகள் 300 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாமே 50 கிராம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ 300 கிராம் அளவுக்கு தனியா விதைகள் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். அதற்கு அடுத்ததாக கருஞ்சீரகம் 50 கிராம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ கருஞ்சீரகம் வந்து கொஞ்சம் ஹீட் தான். ஸோ வெப்பத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகை தான். இதை எடுக்கும்பொழுது நம்ம உடலில் வந்து பார்த்தோம்னா மற்றபடி பேலன்ஸ் செய்கிறதுக்கும் மற்ற மூலிகைகளை சேர்க்கும்பொழுது இது நமக்கு ஆரோக்கியமான பல நன்மைகளை தருது. கருஞ்சீரகம் 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், சோம்பு 50 கிராம், ஏலக்காய் 50 கிராம், திப்பிலி மட்டும் ரொம்ப காரத்தன்மை இருக்கிறதுனால இது 30 கிராம் எடுத்துக்கோங்க. திப்பிலி வந்து 30 கிராம் அளவுக்கே போதுமானது. சீரகம் 50 கிராம் எடுத்துக்கணும். வாய்விடங்கம் அப்படின்னு சொல்கிற மூலிகை 50 கிராம், சதக்குப்பை அப்படின்னு சொல்கிற மூலிகை 50 கிராம். ஸோ இத்தனை மூலிகைகளும் சரியாக எடுத்து வெயிலில் நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க. ஒரு நாள் முழுவதும் வெயிலில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ரொம்ப லேசாக வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கணும். மிக்சியிலே வந்து கொரப்பாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய டீடாக்ஸ் மற்றும் வெயிட் லாஸ் ஹெல்த் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டீ மாதிரி தினமும் காலையில் குடிக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணணும். 1 கிளாஸ் வர வரைக்கும் இதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி சேர்த்துக்கணும். கருப்பட்டி இல்லைன்னா இதை ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை ஃபில்டர் பண்ணி தினமும் காலையில் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது தைராய்டு லெவல் நமக்கு எந்த லெவலில் இருந்தாலும், ஏற்கனவே நீங்கள் வந்து தைராய்டு டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க, சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலும் இதை ரெகுலராக நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்குது, முக்கியமாக வெயிட் லாஸ்க்கு. ஸோ இந்த டீ காலையில் குடிச்சிட்டு நம்ம வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ காலையில் வந்து வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனுடைய கொஞ்சமாக யோகாசன பயிற்சிகள், சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணாலே ரொம்ப எளிமையாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும்.